இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் செப்டம்பர் 30. உத்தம கிறிஸ்தவ ஜீவியத்தில் உபவாசம் வேண்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுலும், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் உபவாசிப்பதின் அவசியத்தை கூறினார்கள். குறிப்பாக அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு உபவாசம் அவசியம் என்பதை இயேசு எடுத்து கூறினார். எனவே உபவாசம் நாமவே விரும்பி நமக்குள்ள பாரத்தின்படி தெரிந்து கொள்ளும் கிரியையே ஆகும். இவ்வாறு உபவாசிக்கும் போது ஒருவருக்கும் தெரியாதபடி உபவாசிப்பதையே இயேசு மிகவும் வலியுறுத்தினார். ஒருவேளை நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு நாம் உபவாசிப்பதை மறைக்க முடியாது. ஆனால் நிச்சயமாய் நாம் மனுஷர் காணும்படி ஒரு காலம் உபவாசிக்க கூடாது. எனவே உபவாசத்தை விட உபவாசத்திற்கு பின்பாக உள்ள மனநோக்கம் மிகவும் முக்கியம் ஆகும். தன்னுடைய சீசர்கள் உபவாசிப்பார்கள் என்ற எண்ணத்தில்தான் நீங்கள் உபவாசிக்கும் போது என இயேசு கூறினார். வசனம் 16. அவர் தொடர்ந்து கூறுகையில், ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் உபவாசத்தின் முகவாடலை காண்பிக்க வேண்டாம் என்றும், அப்படி செய்தால் நீங்கள் மாயக்காரராய் இருப்பீர்கள் என்றும் இயேசு எச்சரித்தார். ஆனால் இன்று ஏராளமான விசுவாசிகள் தாங்கள் இத்தனை நாட்கள் உபவாசித்தோம் என வெளியே ஜம்பமாக கூறுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் மத்தேயு 6:16 இயேசுவின் கட்டளையை பகிரங்கமாய் அலட்சியம் செய்கிறார்கள். இவர்களின் பலன் பூமியிலேயே அடைந்து தீர்ந்து போனது என இயேசு கூறினார். அதாவது உபவாசத்தினால் நாம் தேவனிடமிருந்து பெற வேண்டிய பலனை இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலம் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று இவ்வசனம் இடித்து உரைக்கிறது. எனவேதான் நாம் உபவாசிப்பதை மனுஷர் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் பூசி இருக்க வேண்டும் என இயேசு புத்தி கூறினார். இவ்வாறு நாம் மெய்யாகவே உபவாசத்தின் பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நம்மால் கூடுமான மட்டும் அந்தரங்கத்தில் உபவாசத்திட ஜாக்கிரதை கொண்டிருக்க கடவோம். அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கும் பிதா நம் உபவாசத்திற்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். ஜெபிப்போமா. எங்கள் பரம தகப்பனே, உம்மிடம் இன்னமும் நெருங்கி வரவும் அசுத்த ஆவிகளை மேற்கொள்ளவும் தந்த உபவாசத்தை அந்தரங்கத்தில் கிரமமாய் செய்திட உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.